அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். வீடியோவை முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு கொஷின் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் எந்த லிங்க்கும் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறீங்க. நான் லிங்க் அனுப்பிச்சா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது வெறும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான், அது லிங்க்கு கிடையாது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு லிங்க்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவேன். கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு லிங்க்கு அப்படின்னு அனுப்பிச்சிங்கனாவே போகிறோம். ஒரு ஹாய் போட்டாலும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுறேன். இது வரைக்கும் எல்லாருக்குமே லிங்க்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டேன். அதாவது டியூட்டி நான் கொடுக்க மாட்டேன். அந்த குரூப்பில் போனீங்கன்னா டியூட்டி போடுறதுக்கு ஒரு 500 பேர்கிட்ட இருப்பாங்க. டியூட்டி எடுக்கிறவங்க ஒரு 5000 பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு பக்கத்தில் எங்கே உங்களுக்கு கஷ்டம் இல்லாத இடமோ அந்த இடத்த பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. கஷ்டம் இல்லாத இடம்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு பக்கத்தில் எது இருக்கோ அதை பார்த்து எடுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் டியூட்டிக்கு போன இடத்துல உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் சாப்பிட்ருங்க. தண்ணி வேணுனாலும் வாங்கிக்கோங்க. எதுக்கும் கஷ்டப்பட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வாஷ்ரூம் போகிறது எல்லாமே முக்கியம்தான். அவங்க டைம் அவங்களோட தான் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு சில வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் டியூட்டி பார்க்கணும். இப்போ சென்னையில் 500, 100, 580, 590, அப்புறம் டீ போர்டுக்கு 500, 100, அப்புறம் லோடு வண்டி டாடா ஏசி, பொலரோ பிக்கப் இதுக்கெலாம் 600 + 100 அந்த ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கு. ஈச்சர் பஸ்ஸு, பெரிய பஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தனி டாரிஃபு 1200 4 ஹவர்ஸ்க்கு 1200 போயிட்டுருக்கு. ஒரு சில நண்பர்கள் எனக்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாருக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்கும் நிறைய வரும். ஆட்டோமேட்டிக்லாம் ஒன்றுமே இல்லை, கஷ்டப்படாமல் ஓட்டுங்க. ஆனால் முதல் முறையாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க ப்ளீஸ். அது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் கிளச் இல்லாததால். ஓகேங்களா? அப்புறம் டியூட்டி எடுத்த உடனே வாய்ஸ் போட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த டைமுக்கு வரல, அந்த டைம் வரலன்னு மாற்றி பேசுகிறதுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமர்லேயே நல்ல கஸ்டமர் நிறைய இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர் கொஞ்சம் அடமண்ட்டாக இருப்பாங்க, இப்படி தான் அப்படி தான்ட்டு. எப்போவுமே தெரிஞ்சுங்க, புது கஸ்டமர் பணத்தை எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. ரெகுலராக ஆக்டிங் டிரைவர் எடுக்கிறவங்க பணத்தை எண்ணி கரெக்டாக ஒரு ரூபானாலும் ஒரு ரூபா பார்த்து தான் கொடுப்பாங்க. எனக்கு கிடைச்ச கஸ்டமரில் இது வரைக்கும் ஒரு 55, 60 டியூட்டிக்கு மேலே எடுத்தாச்சு. அதில் ஒரு 10 கஸ்டமர்கிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி தர மாட்டாங்க. அது மாதிரி கஸ்டமரையும் நான் பார்த்துருக்கேன். மிச்சம் எல்லாம் இருக்கிற 55 கஸ்டமரும் எனக்கு சாப்பாட்டிலேருந்து டீ காஃபிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டு ஆள் மாதிரி பார்த்துக்கின கஸ்டமரும் இருக்காங்க. ஓகேங்களா? அது நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட லக்கை பொறுத்து. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது என் கையில் வெறும் 50 ருபீஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா கையில் காசு இருந்தால் நிறைய செலவு பண்ணுன்ட்டு வெறும் 50 ருபீஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் எனக்கு மினிமம் ஒரு 500லேருந்து 1000, 1500 அது வரைக்கும் நான் சம்பாதிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் எடுத்துருவேன். கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்த்து நல்லாயிருக்கும். எப்படின்னு சொல்கிறது, உங்களுக்கு மரியாதை ரொம்ப நல்லா கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மரியாதை கெடும், பார்த்துங்க. நீங்கள் ரொம்ப லூஸ் டாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஓகேங்களா? அதனால் உங்களை ஓரளவுக்கு நம்பி வண்டியெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா உங்களை பற்றி தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் குரூப்பில் வரீங்களா எல்லாமே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அதுக்காக நான் சொல்கிறேன், பேசலாம். என்ன தேவையோ அது வரைக்கும் பேசிவிட்டு வண்டி ஓட்டுறது மட்டும் பாருங்கள், கவனமாக ஓட்டுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்திக்கங்க. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.